உண்மையிலேயே இந்த தேர்தல்ல ஒரு வெளிய தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் விஜய். அவரு பிரச்சாரத்துக்கு போகாமலே அவருக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதை தாண்டி அவர் பிரச்சாரத்துக்கான முறையான அனுமதி குடுக்கல. அனுமதி குடுத்தாலும் அங்க தக்க பாதுகாப்பு குடுக்கல. அதையும் தாண்டி மக்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே நமக்கு வெளியில தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல நம்ம விஜய் அவர்கள். வெளிய தெரியாத சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா, நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல வேட்பாளர் அறிவிச்சுச்சு. முதல்ல களத்திற்கு போனாங்க. நேற்று வரைக்கும் களத்தில மக்கள சந்திச்சிருக்கிறாங்க. எளிமையான புரட்சி பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு படம் இந்த கோன்னு ஒரு படம் வரும். அதில வந்து அந்த சிறகுகள்னு ஒரு அமைப்பு வச்சு மக்கள்ட்ட எளிமையா போய் சேர்ந்து கடைசியில அது வேற மாரி. அந்த படம் வேற மாரி போகும். ஆனா மக்கள்ட்ட எளிமையா கொண்டு போய் குடுப்பாங்க. அந்த மாரி நாம் தமிழர் கட்சி அமைதியான முறையில புரட்சி பண்ணி அங்கங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த 2, 3 நாளாவே எங்கெங்க திமுக வேட்பாளர்கள் பணம் குடுக்குறாங்கங்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர்ல நம்ம ரூ. 10 பாட்டில் பாலாஜி ரூ. 6,000 ஓட்டு குடுக்குறாருங்கிறத நாம் தமிழர் கட்சி போய் தலையிட்டு அது பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இப்ப மயிலாப்பூர்ல ஒரு திமுக வேட்பாளர் வேலு அவர் வீட்ல கட்டுக்கட்டா கோடிக்கணக்கில பணம் எடுத்திருக்கிறாங்க. இத தாண்டி பல்வேறு இடங்கள்ல இந்த மாரி பணம் பட்டுவாடா நடக்குது அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தான் தைரியமா வெளியில எடுத்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. மீடியால குடுக்குறாங்க. ஆனா, அதுக்கான நடவடிக்கை எடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியல. ஏன்னா, இப்ப மயிலாப்பூர்ல வந்து அவரு வேலு திமுக ஆளும் கட்சியை சேர்ந்த திமுக வீட்ல தான் கோடி கோடியா பணம் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே அது தேர்தல் ஆணையத்த பாராட்டலாம். அதுக்கு தகுந்த மாரி இங்க நம்ம காவல்துறை சிறப்பா செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்பட விடுறதில்ல. அதுதான் உண்மை. ஏன்னா, அவன் ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்கனால செயல்படுறதுக்கு முடியல. 1, 2 காவல்துறை அதிகாரிகள் தான் சிறப்பா வேலை பார்க்குறாங்க. இந்த மாரி ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் ஒரு காவல்துறை. அந்த மாரி அவங்கள ஒரு இண்டிபெண்டன்ட்டா தனியா செயல்பட விடுறதுக்கான ஒரு அரசாங்கம் அமைஞ்சா மட்டும் தான் மக்கள் சுதந்திரமா வெளியில போய் வர முடியும். அவங்கள கைக்குள்ளேயே பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத கேட்கிற மாரி அவங்க எத்தனையோ திறமையான ஆட்கள் இருந்தும் அவங்களோட திறமையா அவங்களோட சுதந்திரமா பணி செய்ய முடியல. இதுதான் இன்றைய நிலைமை. அதனால ஒரு துறை அப்படி இருக்குன்னா, இப்ப தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க தனிப்பட்ட முறையில தன் சுதந்திரத்தோட செயல்படுது. ஆனா, எதிர்க்கட்சிகள் குற்றம் சொல்றது மத்திய அரசு கையில வச்சிருக்கு அப்படிங்கிற மாரி பல்வேறு குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்னதான் குற்றச்சாட்டு சொன்னாலும், அந்தந்த துறை, அந்தந்த நிர்வாகம் அவங்க தனிப்பட்ட முறையில செயல்பட்டு சுதந்திரமா செயல்பட்டா தான் அவங்களுக்கான வேலைய செய்ய முடியும். அது நம்ம கடந்த 5 ஆண்டுகள நம்ம பார்க்க முடிஞ்சான்னு சிந்திச்சுக்கங்க. சிந்திச்சு வரப்போற தேர்தல் வாக்களிச்சீங்கன்னா தான் நம்மளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.